கைஸ் வெல்கம் பேக் டு மூவி டாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன படத்தை ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா அபிபி படம் பார்த்துட்டு வந்தாச்சு. அபிபி படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. அதாவது தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்தில் இருக்க கடவுநல்லூரில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்க. கடவுநல்லூரில் இதுவரை பேஸ்டாக சம்மந்தமாக எந்த படமும் வரவே இல்லை. அங்கே இஸ்லாத்து மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அவங்க என்னென்ன மாதிரி கொண்டு வராங்க, அதாவது 1980 படம் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலையெல்லாம் தயாரிக்கிறதுக்கு உண்டான அந்த இது இருக்கும்ல மிஷின்ஸு, அந்த காலத்தில் கையில் தானே அந்த மிஷின்ஸ் இதை வச்சு ஓடிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சு காட்டுறாங்க. காஞ்சிபுரம் இந்த மாதிரி சைட்லாம் வச்சு பண்ணுறாங்க பாருங்கள். அதேமாதிரி கடவுநல்லூரில் ரொம்பவே ஃபேமஸான ஏரியா. இப்போ 1984 அப்படி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது படத்தோட ஹீரோ அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில் தான் தெரிஞ்சிருக்காரு. அந்த தொழில் வச்சு தான் ஃபுல்லாக மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதேமாதிரி அந்த கிராமத்துக்குள்ளே நடக்கிற நிறைய விஷயத்த வந்து ஓப்பனாகவே காமிச்சிருக்காங்க. அங்கே வந்து இஸ்லாத்தாளுக்கு தான் அதிகம் நான் சொன்ன பாருங்கள். நார்மலாக நம்ம இஸ்லாத்தாளுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி வழிபாடு கொண்டு போகிறாங்க, என்னென்ன மாதிரிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இதில் அபுன்னு சொல்லி படத்தில் மெயினான ரோல். அவங்களோட தம்பி வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க போயிடுறாரு. இந்த சேலை தொழிலை விட்டுட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு ஆப்ஷன் விட்டு வந்தோடனே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் ஒரு மாற்றம் உண்டாகும். அபுவும் வந்து வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாரித்து ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி அப்போ லவ் பண்ணுவாங்க. அதான் நிலாஃபர் அவங்க ஹீரோயின், அதான் மாலதிகா மனோஜ் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணலான்னு ஆசைப்படுவாங்க. லவ் பண்ணுவாங்க. அது எப்படி அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு எப்படியோ பிரித்து விட்ருவாங்க. கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமாக ட்விஸ்ட் வச்சு முடிச்சது நல்லா இருந்துச்சு. இந்த படம் கடவுநல்லூரில் நடந்த ஒரு பேஸ்டான சம்பவம் வச்சு எடுத்திருக்காங்க. அந்த வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அபுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கும் போது அந்த வீட்டை திரும்ப விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு துயரமான ஒரு விஷயம் நடக்கும். ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. படம் ஸ்லோவாக போனாலும் ஒரு ஃபேமிலியோட கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். A to Z எல்லா விஷயத்தையும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காதுன்னு அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இவங்க இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம அபுவும் நம்ம நிலாஃபரும் அவங்க 2 பேரும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் இதுக்கு இடையில் நிலாஃபருக்கு அவங்க ஏற்கனவே பிரச்சனையாகி அபுக்கும் நிலாஃபருக்கும் அவங்க வீட்டில் பிரச்சனையாகி தெரிஞ்சு இந்த மாதிரி திருட போனான்னு ஒரு பொய்யை சொல்லி அவங்க பிரித்து விட்ருவாங்க. அப்போ நிலாஃபருக்கு கொஞ்சம் நாட்கள் கடை வேற ஒருத்தர் கேரளா சைடில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு புள்ள ஒரு பையனும் இருக்குது. கிளைமேக்ஸில் காட்டுவாங்க. அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அபிபி படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நான் கூட ஸ்டார் 10 out of 8.5 ஸ்டார் கொடுப்பேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.